ரயில்வே குரூப் டி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு நியூ அப்டேட். 2026 குரூப் டி எக்ஸாமுக்கான ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட் டீட்டெயில், அதாவது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் 21 ஜனவரி 2026 ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருதா சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 20 பிப்ரவரி 2026 கடைசி டேட். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேக்கன்சி பார்த்தோன்னா 22,000 ப்ளஸ் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா. இது மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, சவுத் ஜோனுக்கு மட்டும் கிடையாது, சென்னை ஜோனுக்கு கிடையாது. ஆல் ஓவர் ஜோனில் இருக்கிற டோட்டல் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் தான் தெரிய வரும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணலை. ஆனால் மோஸ்ட்லி என்னென்னா 10th தான் வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து இப்போ ஆல்ரெடி 2025 குரூப் டி எக்ஸாமே வந்து நடந்துட்டுருக்குன்னு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ பிப்ரவரி வரைக்குமே வந்து எக்ஸாம் போகிற மாதிரி தான் வந்து பிளான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான எக்ஸாம் டேட் 2026க்கான எக்ஸாம் டேட் எப்போ வரும்னா, எப்போதும் ரயில்வேயில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 6 மாதம் கேப் விட்டுருவாங்க. 6 மாதம் கழிச்சு தான் என்ன வரும்னா எக்ஸாம் வரும். ஸோ அதுக்கேற்றாப்புல ஜனவரியில் இதோட வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதுன்னா 6 மாதம் கழிச்சு தான் இதோட எக்ஸாம்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு போனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 2025 எக்ஸாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஒரு நியூ பேட்டர்னை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கரண்ட் அஃபேர் எல்லா கொஸ்டினுமே கேட்டுட்டு இருந்தாங்க. அது ரிலேட்டடாக என்ன பண்ணணும்னு தெரியலன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் என்ன, இதை வந்து நான் ஆஃப் வச்சுக்கேன். இப்போ 2026க்கு என்ன பேட்டர்னில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த ஐடியாவை வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 25ல் நீங்கள் நல்லா கொடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா, ஈவன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கலாம்னு தோணலாம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 2026 ஒரு போனஸ் மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி எதெல்லாம் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த பாயிண்ட்லாம் பிடிச்சி என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டுமே ஞாபகத்தில் வச்சுக்க, இது ஒன் ஆஃப் த வந்து என்ன சொல்கிறது, லார்ஜஸ்ட் ரெக்யூர்மெண்ட். இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் உங்களோட பொட்டன்ஷியல் கொடுத்தீங்கன்னா ரயில்வேயில் வந்து உள்ளே போயிடலாம். ஆனால் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண இல்லை ஆல்ரெடி வந்து அதர் எக்ஸாம்ஸ்க்காக வந்து எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுமே இந்த எக்ஸாமை கொடுங்க. ஸோ கிளியர் ஆனதுக்கப்புறம் வந்து யோசிக்கலாம். ஸோ அது வரைக்குமே என்னென்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஞாபகத்தில் வச்சுங்க, ஜனவரி 21 டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயில் என்னென்னா ஓப்பனாக பார்த்துக்கலாம்.